கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு இன்று கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை. நான் ஒவ்வொரு வசனமாக சொல்லும் பொழுது நீங்கள் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்றீங்களா? இந்த 3 வசனத்துல 3 ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு. முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்கிறார், உங்களை காத்து கொள்றாரு, அவர் உங்களுக்கு ஒரு கேடகமாக இருக்கிறாரு. 2வது வசனத்துல அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருப்பாரு, உங்கள் மேல் கிருபையா இருப்பாரு. உங்கள் மீது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்கள் மீது, உங்களுக்கு பின் வருகிற தலைவர்கள் மீது கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பாரு. 3வது காரியம், அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். எவ்வளவு பெரிய நன்மை பாத்தீங்களா? இந்த 3 வசனத்தில் உள்ள ஆசீர்வாதமும் கர்த்தர் இன்று உங்களோடு பேசி உங்களுக்காகவே கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் இன்று அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை ஆமென்றும் ஆமென் என்று பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க, அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவருடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் நீர் கூடவே இருந்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நெடுநாள் அவர்கள் விண்ணப்பம் பண்ணின எல்லா விண்ணப்பங்களுக்கும் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி அதனுடைய பதில்களை அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா அந்த பதில்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுப்பீராகப்பா. தடைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களோடு போராடுகிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு தடை செய்கிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போட்டு ஜெயக்கொடி ஆனவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெயத்தை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமானது, ஜெயமோ கர்த்தரால் வேண்டும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா இந்த ஜெயம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஆசீர்வாதம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தடைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும். என் தேவன் நீர் விரும்புகிற அப்பா உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.